வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மின்சார வாரிய பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். நிறைமாத கர்ப்பிணிக்கு மேடையில் இருந்து இறங்கி வந்து ஆணை வழங்கி வாழ்த்து. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கட்டண உயர்வு இல்லை. கருத்து கேட்கப்பட்டதை தவிர கட்டணம் உயர்த்தப்படவில்லை என அமைச்சர் ரமேஷ் விளக்கம். 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் டெண்டரை ரத்து செய்தது தாவேக அரசு. சென்னையில் தனியார் மூலம் பேருந்து இயக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். காவல்துறையை ஏவி மிரட்டினால் திமுக வேடிக்கை பார்க்காது. தாவேக அரசுக்கு உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை. டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணை வழங்கினார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் எரிசக்தி துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் விஜய்க்கு அமைச்சர் துறையின் செயலாளர் மற்றும் அரசு அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து முதலமைச்சர் விஜய் 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். முதலாவது பணி நியமன ஆணையை நிறைமாத கர்ப்பிணி அட்சய லட்சுமிக்கு முதலமைச்சர் விஜய் மேடையில் இருந்து கீழே இறங்கி வந்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், துறையின் தலைவர் ராதாகிருஷ்ணன், துறையின் அரசு செயலர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசனம் உள்பட அனைத்து கட்டணங்களும் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் கட்டண உயர்வு எதுவும் இல்லை என அமைச்சர் ரமேஷ் விளக்கம் அளித்துள்ளார். தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்களும் பக்தர்களும் மகிழ்ச்சி பெறும் அளவிற்கு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் இருக்கும் என உறுதியளித்தார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசன கட்டணம் எதுவும் உயர்த்தப்படவில்லை என்றும் 20க்கும் மேற்பட்ட சேவைகள் அனைத்தும் பழைய கட்டணத்திலேயே நீடிப்பதாகவும் கூறினார். பொதுமக்களிடம் கருத்துதான் கேட்கப்பட்டதே தவிர கட்டணம் எதுவும் உயர்த்தப்படவில்லை என்றும் பொதுமக்களின் கருத்தை மீறி இந்த அரசாங்கம் எந்த ஒரு முடிவையும் எடுக்காது என தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியில் 500 மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்காக போடப்பட்ட டெண்டரை தாவேக அரசு ரத்து செய்தது. கடந்த திமுக ஆட்சியில் சென்னை மாநகர போக்குவரத்திற்காக 500 மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கும் அதற்கான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் சர்வதேச அளவில் டெண்டர் கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திமுக ஆட்சியில் கோரப்பட்ட டெண்டரை ரத்து செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. நிதி இழப்பை ஏற்படுத்தும் என மதிப்பிடப்பட்டதால் டெண்டர் ரத்து செய்யப்படுவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடந்த திமுக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டர்களை ரத்து செய்து வருகிறது. அந்த வகையில் அதிநவீன 500 மின்சார பேருந்து கொள்முதல் தொடர்பாக திமுக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டரை தாவேக அரசு ரத்து செய்துள்ளது. இது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் சென்னையில் தனியார் மூல பேருந்துகளை இயக்க தாவேக அரசு திட்டமிட்டுள்ளது. இதனையடுத்து தனியார் மூல பேருந்து இயக்கும் வகையில் டெண்டரை மாற்றி அமைக்க ஒப்புதல் கோரி ஜெர்மனி வங்கிக்கு தாவேக அரசு கடிதம் எழுதியுள்ளது. சென்னை பெருநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் 625 பேருந்துகளை தனியாரிடம் வாங்கி இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. காவல்துறையை ஏவி அச்சுறுத்தலாம் என்று ஆளும் அரசு நினைத்தால் திமுக அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என உதயநிதி ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். திமுகவின் ஜென்சி டிஎம்கே ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான அன்பானந்த் அரியப்பனை கிருஷ்ணகிரி மாவட்டம் போடம்பட்டியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து காவல்துறை கைது செய்ய முயன்ற விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கைது முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஜென்சி இளைஞர்களை ஒருங்கிணைத்து கூட்டங்களை நடத்தி வந்த அன்பானந்த் அரியப்பனை கைது செய்ய முயற்சி செய்ததை வன்மையாக கண்டித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நிர்வாக திறனற்ற சோஃபா மாடல் அரசின் போலி பிம்பம் இளைஞர்கள் மத்தியில் சுக்குநூறாக நொறுங்கி வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இந்த ஆட்சியாளர்கள் அடக்குமுறையை கையில் எடுத்திருக்கிறார்கள் என உதயநிதி ஸ்டாலின் சாடியிருக்கிறார். திமுக இளைஞர்களை காவல்துறையை ஏவி அச்சுறுத்தலாம் என்று ஆளும் அரசு நினைத்தால் திமுக அதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்று உதயநிதி ஸ்டாலின் எச்சரித்துள்ளார்.
தொடக்க விழாவுக்காக சென்னை கொண்டு வரப்பட்ட 300 அரசு பேருந்துகள் எந்த பயன்பாடும் இல்லாமல் 3வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் முதலமைச்சர் விஜய் 52ஆம் பிறந்த நாளையொட்டி புதிய பேருந்துகள் இயக்க தொடக்க விழாவுக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சென்னை கொண்டுவரப்பட்ட 300 அரசு பேருந்துகள் எந்த பயன்பாடும் இல்லாமல் 3வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியா கடுமையாக எரிபொருள் தட்டுப்பாட்டை சந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே போக்குவரத்து கழகங்கள் கடும் இழப்பில் இயங்கி வரும் நிலையில் இது போக்குவரத்து கழகங்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளார். தமிழ் மொழி உள்ளவரை கவியரசரின் புகழும் படைப்புகளும் என்றும் நிலைத்திருக்கும் என கவிஞர் கண்ணதாசனின் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் விஜய் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ் இலக்கிய உலகிலும் தமிழ் திரை இசையின் வரலாற்றிலும் தனி முத்திரை பதித்து நூற்றாண்டு காணும் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு எனது புகழ் வணக்கங்கள் என பதிவிட்டுள்ளார். மனித வாழ்வின் உணர்வுகளையும் தத்துவ சிந்தனைகளையும் சமூக விழிப்புணர்வையும் தனது படைப்புகளின் மூலம் எளிய தமிழில் தந்து அனைவரின் மனங்களிலும் நீங்கா இடம் பிடித்தவர் கவியரசு கண்ணதாசன். அவரது படைப்புகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி உள்ளவரை கவியரசரின் புகழும் படைப்புகளும் என்றும் நிலைத்திருக்கும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடந்த 25 ஆண்டுகால ஆட்சிகளில் மின்வாரியத்துறை சீரழிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய மின்வாரியத்துறை அமைச்சர் CDR நிர்மல்குமார் 70,000க்கும் அதிகமான காலியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் மின் பழுதுகளை சரி செய்திட தேவையான 15,000 மின் பணியாளர்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும் என முதல்வரிடம் தெரிவித்ததாகவும் அரை மணி நேரத்தில் அதற்கு முதல்வரிடம் இருந்து ஒப்புதல் கிடைத்ததாகவும் தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டு கால ஆட்சிகளில் மின்வாரியத்துறை சீரழிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் மின் வாரியத்தை சீரமைக்க வேண்டிய சரியான தருணம் இதுதான் என்றும் இப்போது தவறவிட்டால் மின் வாரியத்துறையை காப்பாற்ற முடியாது என்றும் தெரிவித்தார். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எவ்வளவு இருக்கா 4.5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கா அதுல 15-20% மேல நாளை நம்ம வெள்ள அறிக்கை செய்து சமுதாயம் முழுமையாக தாக்கல் செய்வோம். 25% மேல 20 வருஷம் பழசு. இப்ப இருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ் போதுமா? கண்டிப்பா போதாது. நமக்கு 250 300 சப்ஸ்டேஷன்ஸ் இப்ப இருக்கிற கொள்ளளவை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கே தேவைப்படும். சோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே நம்ம கஷ்டப்படும் நேரத்தில் நமக்கு 50% வேக்கன்ட் இருந்தா எப்படி இந்த துறையை ரன் பண்ண முடியும்னு உணர்ந்து உடனடியாக அன்னைக்கே 15,000 பேரை ஃபில் பண்றதுக்கான அனுமதி அளித்து இந்த வருடத்திற்குள்ள நம்ம 15,000 பேர் வேலைக்கு எடுக்க போறது. முதல்ல இது 25-30 வருஷத்துல இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இந்த துறையில ஒரே வருடம் 15,000 பேர் வேலைக்கு எடுக்க போறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய நீங்க பெண்டிங்ல இருக்கிற இப்ப இந்த 383 பேரும் பிளஸ் அந்த 18 பேர் மொத்தம் 401 பேரும் ஒரே வாரத்துல அரசு பொறுப்பேற்று 4 வாரத்தில் அனைத்து பணிகளையும் முடிக்கப்பட்டு ஒரே நாள்ல முதல்வர் சொன்னா நானே எல்லாருக்கும் தனித்தனியா கொடுக்குறேன்னு சொன்னேன். இல்ல நாங்க சொன்ன முதல்வர்கிட்ட இல்ல எல்லாருக்கும் லேட்டா இல்ல நான் எல்லாருக்கும் நானே தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கொடுக்கணும்னு சொன்னார். இதுதான் புது மாதிரியான அரசு. இப்படிதான் இந்த அரசு இருக்கும். பெயரளவுக்கு எதையும் செய்ய மாட்டார் முதல்வர். சொன்னது எதுவோ அதை கண்டிப்பாக செய்வார். பெயரளவுக்கு செய்யறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றாரோ அதை கண்டிப்பாக செய்வார். எல்லாரும் முக்கியமாக மக்களும் இங்க இருக்க நிர்வாகிகள் இங்க இருக்கிற ஊழியர்கள் மக்கள் பொதுமக்கள் அவ்வளவுதான். அவங்க எல்லாம் இங்க எஜமானர்கள். அவர்களுக்கு பயந்துதான் இந்த அரசு செய்யுமே தவிர வேற யாருக்கும் பயந்து இந்த அரசு எதையும் செய்யாது. மக்களுக்கு பயந்து மட்டும்தான் இந்த அரசு செயல்படும். வேற யாருக்கும் பயந்து இந்த அரசு செயல்படாது. இந்த சிறப்பான நிகழ்வுக்கு முதல்வர் வருகை புரிந்து வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் கடந்த சில வாரங்களாக அதிகரித்துள்ள நிலையில் ஒரு சில இடங்களில் கோடை மழை பெய்து வருகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து வருகிறது. அந்த வகையில் அடுத்த 4 நாட்களுக்கு வடகடலோர தமிழகம் தென் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய
மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 ஆக உயர்ந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் செயல்படும் மீன் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 77 தொழிலாளர்கள் மயக்கமடைந்தனர். அவர்களை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் இதில் ஜுவான், மலோத்தி ஆகிய 2 பெண்கள் தொழிலாளர்கள் அன்றைய தினமே உயிரிழந்தனர். சிகிச்சையில் இருந்த 75 பேரில் 3 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து 3 பெண்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த அஞ்சலா சுரின் என்ற பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த மற்றொரு பெண் இன்று உயிரிழந்த நிலையில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 ஆக உயர்ந்துள்ளது. இன்னும் 60 தொழிலாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என கூறப்படுகிறது. இதற்கிடையே அமோனியா வாயு கசிவு விபத்தில் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட பெண் ஆந்திர பிரதேசத்தில் உயிருடன் இருப்பது தெரிந்ததும் ஒடிசாவை சேர்ந்த பூர்ணிமா ஜுவாங்கா என்ற பெண் அமோனியா கசிவால் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அமோனியா வாயு கசிவு விபத்து விசாரணையின் போது ஆதார் மோசடி கும்பல் குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே ஆதார் அட்டையை பல தொழிலாளர்கள் பயன்படுத்தி வேலை பெற்றது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே 7 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை அடுத்த கல்யாண சோழபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் மணி. 70 வயதான இவர் கூலி தொழிலாளி செய்து வந்துள்ளார். இவர் அதே பகுதியை சேர்ந்த 3ஆம் வகுப்பு படிக்கும் 7 வயது சிறுமியிடம் தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் உறவினர்கள் 2 பேர் மணியிடம் சம்பவம் குறித்து கேட்டுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது மணி தான் வைத்திருந்த கத்தியால் பெண் உள்ளிட்ட இருவரையும் கத்தியால் குத்தியுள்ளார். இதில் காயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் மணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை அருகே வாலிபர் மயங்கி விழுந்து மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த தக்கரக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் வெல்டிங் வேலை செய்து வருகிறார். குளிப்பதற்காக பாத்ரூம் சென்ற இவர் நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் கதவை உடைத்து பார்த்தபோது ரவிச்சந்திரன் மயங்கி விழுந்திருந்தார். உடனடியாக இவரை மீட்ட மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சோளிங்கர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கேங்மேன் ஊழியர்களின் பணியிட மாறுதல் உத்தரவை உடனடியாக அமல்படுத்த கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மின்வாரிய தலைமை உத்தரவின்படி வாணியம்பாடி மின் கோட்டத்திற்குட்பட்ட 22 கேங்மேன் ஊழியர்களின் பணியிட மாறுதலை அமல்படுத்தாமல் தாமதம் செய்து வருவதாக கூறி செயற்பொறியாளர் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து ஊழியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் பிரிவு அலுவலகங்களுக்கு தேவையான பணியாளர்களை நியமிக்க வேண்டும், ஒவ்வொரு பிரிவுக்கும் தலா 6 ஊழியர்களை பணியில் அமர்த்த வேண்டும், ஊழியர்களுக்கு உரிய பணிச்சூழலை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் மின்வாரிய ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி திருப்பூரில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மண்டல அளவிலான கண்டன பேரணி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகள் மீதான அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்தவும், குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கவும் வலியுறுத்தி திருப்பூரில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மண்டல அளவிலான கண்டன பேரணி நடைபெற்றது. திருப்பூர் தெற்கு உழவர் சந்தை அருகில் இருந்து மாதர் சங்க பேரணி தொடங்கியது. பேரணி தென்னம்பாளையம் பல்லடம் சாலை வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பேருந்து நிறுத்தத்தில் நிறைவடைந்தது. பேரணியில் பங்கேற்ற பெண்கள், தமிழக அரசு குழந்தைகள், பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். தங்கம் விலை இன்று அதிரடியாக குறைந்துள்ளது.
தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கிராமுக்கு 210 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. அதன்படி கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 240 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 10,000 குறைந்து ஒரு கிலோ 2,40,000க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை தன் பணியை தொடர்ந்து சிறப்பாக செய்து வருவதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டின் நலனில் தமிழக அரசு எந்தவித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என கேட்டுக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் இது. திருவள்ளூருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்களும் அந்த இந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சிருக்கிறார். இதை பொறுத்த மட்டும் இதுல தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய உடனடியாக அதற்காக ஆய்வு செய்வதற்காகவும் அதை பற்றி அறிக்கை சொல்வதற்காகவும் அவர் உடனடியாக சொல்லியிருக்கார். அதற்காக வெயிட் பண்ண நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் அதற்கு முன்னாடி தீர்வு வர்றது சரியா இருக்காது. என்னை பொறுத்த மட்டும் இதுல ஒரே ஒரு பார்வை இருக்கு என்னென்றால், 40 நாள் ஆயிருக்கு இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தினுடைய 40 நாளுக்குள்ளாக பல வகையில பல விஷயங்களை செஞ்சுட்டு வரும்போது குறிப்பிட்ட விதத்தில் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்ல எப்படி எந்த லெவலுக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லையும் சரி, லேபர் ரிலேட்டட்லையும் சரி, எவ்வளவு அளவுக்கு கரப்ஷன் குறையோடி போயிருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு விதமா பார்க்கலாம். நம்ம இதை பொறுத்த மட்டும் இது இந்த இந்த ஆக்சிடென்ட்டுங்கிறது சொல்ல முடியுமா, இந்த ட்ராஜடின்னு சொல்லணுமான்னு தெரியல. இந்த ட்ராஜடியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கவனத்தை தொழில் துறையில இருக்க கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ற விதங்களும், அதை ஃபாலோ பண்ணக்கூடிய வைக்க வேண்டிய அமைப்புகளும் எவ்வளவு ஹானஸ்டா இருக்காங்க, எவ்வளவு நேர்மை இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளவு அந்த துறைகள்ல எவ்வளவு ஊழல் இருக்குங்கிறதும் நமக்கு ஆய்வு செய்ய வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. அதற்கான முதல்ல தமிழகத்தின் அரசினுடைய முதல்வர் சொல்லியிருக்கிறது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி அடுத்த நிலைக்கு பேசுவது சரியா இருக்கிறது. தாவேக்கு நல்லாட்சி தொடரும் பட்சத்தில் ஆதரவு தொடரும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் எவ்வித கால அவகாசமும் தேவையில்லை என்றும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். காவிரி நீர் தமிழர்களின் வாழ்வுக்கானது, தமிழர்களின் உயிருக்கானது. வெறும் நீர் அல்ல, அது 2 மாநிலங்களின் உறவு சம்பந்தப்பட்டது, நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு சம்பந்தப்பட்டது. அணை கட்டக்கூடாது, அந்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது, ஒன்றிய அரசு பார்வையாளராக இருக்கக்கூடாது. ஏற்கனவே வழிகாட்டுதல் இருக்கிறது, நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. நீர் பிடிப்புள்ள பகுதி கர்நாடகம், நீருக்காக இயங்கும் பகுதி தமிழ்நாடு. எனவே தமிழ்நாடு எந்த வகையிலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. அதிலே நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். உலகத்தில் எவ்வளவு திறன் வாய்ந்த வல்லுநர்களை கொண்டு ஒரு பிரம்மாண்டமான அணையை நீங்கள் கட்டினாலும் காவிரி அதை உடைத்துக் கொண்டு தமிழகம் நோக்கித்தான் அந்த காவிரி அன்னை வருவார். இது இயற்கை நியதி. இதையும் கர்நாடக ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதே போன்று விவசாய கடன்கள் அனைத்தும் ரத்து பண்ணும். ஐன்ஸ்டீன் சொல்வது போல் விவசாயிகள் அறிவியல் விஞ்ஞானி, சமூக அறிவியல் விஞ்ஞானி. அவர்கள் ஒரு துண்டு நிலத்தை வைத்துக் கொண்ட இயற்கையோடு போராடுகிறார். மழை, வெள்ளம், புயலை எதிர்கொள்கிறார். அவர்கள் விவசாயிகள் பயிரிப்பது அவர்களுக்கானது அல்ல, மனிதகுலத்துக்கானது. எனவே உலகில் எந்த ஒரு நாகரிக அரசும் அவர்களுக்கு பக்கத்துணையாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும், அவர்கள் கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். இது எங்கள் நிலை. புதுக்கோட்டை மாவட்டம் பூவரசக்குடி கிராமத்தில் கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பூவரசங்குடி கிராமத்தில் உள்ள பால விநாயகர் பாலாஜி அம்மன் கோவில் வருட அபிஷேக திருவிழாவை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தய போட்டி நடைபெற்றது. போட்டியில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாட்டு வண்டியின் உரிமையாளர்கள் பங்கேற்றனர்.
போட்டியினை 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நின்று கைதட்டி விசில் அடித்து கண்டு ரசித்தனர். போட்டியில் பெரிய மாட்டு பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு 30,000, இரண்டாம் பரிசு 25,000 வழங்கப்பட்டது. அதேபோல் சின்ன மாடு போட்டி பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு 25,000 முதல் பரிசு வரை, இரண்டாம் பரிசும் 15,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. நடிகர் ரஜினிகாந்தின் 173வது திரைப்படத்திற்கு தர்மன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஜெயிலர் 2 திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் தனது 173வது திரைப்படத்தில் நடிக்க உள்ளார். டிராகன் பட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கும் இப்படத்தில் நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த நிலையில் தலைவர் 173வது திரைப்படத்தின் டைட்டில் வெளியீட்டு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் படத்தின் டைட்டில் தர்மன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், நடிகை சிம்ரன், ராஷித் கண்ணா, இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலில் இந்த திரைப்படத்தை சுந்தர் சி இயக்குவதாக இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவர் படத்தில் இருந்து விலகினார். தொடர்ந்து இப்படத்தை டான் பட இயக்குனர் சி.வி. சக்கரவர்த்தி இயக்குவதாக கூறப்பட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்ல சதி திட்டம் தீட்டிய மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பங்கேற்பதற்காக இருந்த வெள்ளை மாளிகை மல்யுத்த நிகழ்ச்சி கடந்த 14ஆம் தேதி பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சிக்கு நடுவே டிரம்பை குறிவைத்து வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ட்ரோன் விமானங்கள் மோதவிட்டு கூட்டத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்த ஒரு கும்பல் ரகசியமாக திட்டமிட்டிருந்தது. இந்த அதிர்ச்சி தகவல் தேசிய புலனாய்வு அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தெரியவந்ததால் 5 பேர் கொண்ட கும்பலை அவர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். இந்நிலையில் இந்த சதி திட்டத்தின் பின்னணியில் தொடர்புடைய மேலும் 2 முக்கிய நபர்களை போலீசார் தற்போது அதிரடியாக கைது செய்துள்ளனர். இதன் மூலம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்சார வாரிய பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். நிறைமாத கர்ப்பிணிக்கு மேடையில் இருந்து இறங்கி வந்து ஆணை வழங்கி வாழ்த்து. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கட்டண உயர்வு இல்லை. கருத்து கேட்கப்பட்டதை தவிர கட்டணம் உயர்த்தப்படவில்லை என அமைச்சர் ரமேஷ் விளக்கம். 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் டெண்டரை ரத்து செய்தது தாவேக அரசு. சென்னையில் தனியார் மூலம் பேருந்து இயக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். காவல்துறையை ஏவி மிரட்டினால் திமுக வேடிக்கை பார்க்காது. தாவேக அரசுக்கு உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.